ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிலோ 150 கட் ஆஃப்காக தான் இந்த கவுன்சிலிங்காகவே நான் பேச வந்தேன். இந்த டிஎன்இஏல வந்து பார்த்திங்கன்னா, இந்த 150 கீழே வரவங்க ரொம்ப பாவம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க லக்கி. கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, 150 130 140 120 இருந்தால் 110 இருந்தால் சீட்டே கிடைக்காது. அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்க, லட்சமாக செலவு பண்ணி போகிறீங்க. ஓகே, அது உங்கள் இஷ்டம். பட் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு இப்போ சொல்லிடுறேன். கன்ஃபார்மாக கிடைக்குங்க. நான் இப்போ சொல்ல தான் போகிறேன். லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்காக நிறைய கல்லூரிகள் இருக்குது. இப்போ ரவுண்டு 1 முடிஞ்ச உடனே ஒரு 15,000 பேர் 20,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. முடிஞ்ச உடனே அது சீட்டு முடிஞ்சது போக வேக்கன்சி லிஸ்ட் வரும் ரவுண்ட் 2க்கு. இந்த ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் இருப்பாங்க, 70,000-80,000 பேர் இருப்பாங்க. ஸோ அதுலேயுமே சீட் எடுப்பாங்க, கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு அது போக இருக்கிற வேக்கன்சிஸ் தான் நமக்கு வரும் இந்த ரவுண்டு 3க்கு. இந்த ரவுண்டு 3 ஆக்சுவலாக வந்து யாருன்னா 142 எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். 150 ஸ்டார்ட் ஆகுது. இந்த 150 142 வரவங்க பயப்பட வேண்டாம், ரவுண்ட் 2ல் வருவீங்க. 142 77.5 வரைக்கும் ரவுண்டு 3ல் வருவீங்க. அப்போது இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான், எல்லா வருஷமும் வர்றதுனால அப்படி சொல்கிறேன். அப்போது இந்த 150 to 142க்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ரவுண்ட் 2லே ஏதோ ஒன்று அலர்ட் ஆகி நல்ல காலேஜே கிடைக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக வச்சா. 142 கீழே பார்க்கும்போது நிறைய கல்லூரிகள் இருக்குது, நிறைய கல்லூரிகளில் சீட் இருக்குது. அது எப்படி சார் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, டிஎன்இ வெப்சைட்டில் 2024 25 பார்க்காதீங்க, 24 பாருங்கள். கொஞ்சம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்கனால அதில் பாருங்கள். பார்க்கும்போது நான் இப்போ சொல்கிற லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ சொல்கிறேன் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், லென்த்தியான வீடியோ தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதில் என்னெல்லாம் கோர்ஸ் கிடைக்கும்னு எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி ஆகிடும். நான் வந்து ஆர்டர் வைஸெல்லாம் வச்சுருக்க மாட்டேன், எல்லாமே நல்ல காலேஜ் தான் வச்சுருக்கிறேன். உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி இந்தந்த கட் ஆஃப் இந்த காலேஜ், இந்தந்த கட் ஆஃப் இந்த காலேஜ் எல்லாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டிஎன்இ வெப்சைட்டில் கட் ஆஃப்களை பார்த்துக்கோங்க. ஓ, இந்த காலேஜ் இது கிடைக்கும், சிஎஸ்சி கிடைக்கும், ஐடி கிடைக்கும், ட்ரிபிள் கிடைக்கும்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். சரிங்களா? பிளென்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. அதெல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. யார் சொன்னால் சீட் கிடைக்காதுன்னு இப்போ பாருங்கள். ஸோ இதுக்காண்டியாவது ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எனக்கு ரவுண்டு 3 மாணவர்களை சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஏன்னா பூஸ்டப் ஆகிடுவேன். அண்ட் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அண்டு வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 150 140 பிரச்சனையே இல்லைங்க. ஒரு டயர் 2லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இஎன்ஐ, விஎல்எஸ்ஐ, ஃபுட்டு, பயோடெக்னாலஜி, டெக்ஸ்டைல், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி செகண்ட் பேட்ச், டெர்ஷியரி பேட்ச் ஏதோ ஒரு கிடைக்கும். டயர் 3ல் சிஎஸ்சி கோர்ஸ், இசி கோர்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 150 140, ஏன்னா ரவுண்ட் 2ல் வருவாங்க அவங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 150 140 இருந்தீங்கன்னா டயர் 2லே சிஎஸ்சி இசி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டயர் 1ல் மெக்கானிக்கல் ட்ரிபிளியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிளி, ஆட்டோமொபைல், அந்த மாதிரி சிஎஸ்சி இசியை தவிர எல்லா கோர்ஸுமே கிடைக்கும். 140 130 வரைக்கும் டயர் 2ல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் சிஎஸ்சி இசி எதிர்பார்க்க முடியாது. டயர் 3ல் வந்து சிஎஸ்சி இசி எதிர்பார்க்கலாம். டயர் 4ல் சிஎஸ்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் கிடைக்கலனா இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரிபிள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி இசியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிக்கு டயர் 2லே வந்து உங்களுக்கு சிஎஸ்சி, ஐடி, சிஎஸ்சி கோர்சஸ் எல்லாமே, இசி, ட்ரிபிள் எல்லாம் கிடைக்கும். டயர் 3ல் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் 140 130. ஸோ பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 130 to 110 பார்த்தீங்கன்னா மேக் மோர் சாய்ஸஸ். ஒரு 150க்கு மேலே சாய்ஸஸ் மினிமமாக வைக்கணும். நீங்கள் ஒரு கல்லூரியில் நிறைய கோர்சஸ் வைக்கலாம், அது எல்லாமே ஒரு சாய்ஸ். பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஹெச்சியில் ஐடி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிஹெச்சியில் இசிஇ, இந்த மாதிரி நீங்கள் ஒரே காலேஜில் நிறையா கோர்சஸ் வைக்கலாம். அது எல்லாமே ஒரு சாய்ஸ். பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சாய்ஸ், பிஹெச்சியில் இசிஇ ஒரு சாய்ஸ், பிஹெச்சியில் ட்ரிபிள் ஒரு சாய்ஸ், 3 சாய்ஸ் ஆச்சா? அந்த மாதிரி சாய்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 150 சாய்ஸஸ்க்கு மேலே வைக்கிறது கொஞ்சம் நல்லது. நீங்கள் 130 110 அதுக்கு மேலே வைக்கணும். டயர் 3ல் உங்களுக்கு ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கிடைக்கும். டயர் 4ல் இசிஇ, ட்ரிபிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்சி வாய்ப்பு கம்மி தான். அண்டு எஸ்சி எஸ்சிக்கு டயர் 2லே மெக்கானிக்கல், ட்ரிபிள் கிடைக்கும். டயர் 3ல் சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிக்கு ரொம்ப லக்கு தான். 110 77.5 மேக் 150+ சாய்ஸஸ் டு 200+ சாய்ஸஸ். 200க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் நீங்கள் 150 சாய்ஸஸ் வந்து வைக்கணும். எய்ம் அட்டானமஸ் காலேஜ், ஒரு டீசெண்டான அட்டானமஸ் காலேஜாக எய்ம் பண்ணுங்கள். அட்டானமஸ் காலேஜ் என்றைக்குமே கைவிடாது, ஓரளவுக்காவது நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்போ டயர் 2, டயர் 3, டயர் 4 இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சீட் இருக்கும். ஏதாவது ஒரு சீட்டு டயர் 2ல் இருக்கும்.
ஏதாவது கொஞ்சம் சீட் வந்து டயர் 3 இருக்குது. டயர் 4ல் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சீட் இருக்கும். இதுதான் வந்து சினாரியா. இப்போ வாங்க காலேஜ் லிஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொன்னேன்னா, இப்போ காலேஜ் லிஸ்ட்டு சொல்கிறேன், கட் ஆஃப் ஃபீஸ் சொல்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அழகப்ப செட்டியார் 5901 டயர் 1ல கிடைக்காது. இதே அழகப்ப செட்டியார் டயர் 2ல் வரும். அழகப்ப செட்டியார் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கொங்கு இன்ஜினியரிங்கில் SC SC STக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அழகப்ப செட்டியார் வந்து இப்போ நான் சொல்கிற எல்லா காலேஜும் நான் இப்போது அழகப்ப செட்டியார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவேன். இது எல்லாமே SC SC STக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கும். ஆனால் 150 கீழே இருக்கிறவங்க சொல்கிறேன், 150லேருந்து 77.5க்கு சொல்கிறேன். ஆனால் MBC BC OC BCMக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இதில் எல்லாம். சரிங்களா? இப்போ சொல்கிற பாருங்க, கொங்கு பன்னாரியம்மன் 2702 2343 இந்தியா, அது வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், அது அப்புறம் பார்த்துக்கலாம். 1309 மீனாட்சி சுந்தரராஜன், 1210 பனிமலர், 2603 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பர்கூர், 2706 மகாலிங்கம், 1516 தந்தை பெரியார், 1128 RMKல 3 குரூப்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கோர்ஸ் SC SC கிடைக்கும். 1126 JNN, 5986 வேலம்மாள். இது ஆர்டர் வைஸ் கிடையாது. இந்த காலேஜெலாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆர்டர் வைஸ் கிடையாது, ரேங்கிங் வைஸ் கிடையாது. 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், 1120 வேலம்மாள், 2618 சோனா, 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், 1422 SRM வள்ளியம்மை, 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் கிடையாது. இப்போது சாய்ராம் ஒன்று சேர்ந்துருச்சு, சாரி. 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், 2710 கற்பகம் கிடைக்காது, மேபி ட்ரை பண்ணலாம். அண்ட் சவிதாலா கிடைக்காது. 2723 வேலல்லார், 5910 PSNA அண்ட் 2622 VSBயில் ஏதாவது ஒரு செகண்டரி பிரான்ச்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, 3465 கவர்மெண்ட் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, 3819 சாரநாதன். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் SC SC STக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. சாரநாதன். 4959 காமராஜ், SC SCA ST 130லேருந்து 150 வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் சீட் இருக்கும். 2751 KGISL, 1306 JPR, 1118 வேல்டெக் மல்டிடெக், 2736 டாக்டர் NGP, 1311 KCG, 3830 K ராமகிருஷ்ணன் திருச்சி, 5904 KLN, 2613 KSR, 3819 சாரநாதன். ஸோ இது எல்லாமே நல்ல கல்லூரி தான். இது எல்லாமே உங்களுக்கு 150 கீழே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், MBC BC OC அவங்களுக்கெல்லாம் வந்து மெக்கானிக்கல் மாதிரி கோர்சஸ் ஏதாவது ஒளிஞ்சிருக்கலாம். இதில் மேபி தான் இருக்கும், மேபி இருக்காது. இந்த கோல்டன் கலரில் போட்டதெல்லாம் மேபி தான் இருக்கும், ட்ரை பண்ணலாம். அடுத்தது 2727 ஸ்ரீ சக்தி. இதில் கண்டிப்பாக மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இதில் இருக்காது. அதாவது அந்த கோர்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸுகள்லாம் இதிலெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது MBC BC OC BCM. ஆனால் SC SC STக்கு இதில் CSCயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 130லேருந்து 150. அடுத்தது 2329 ரத்தினம், 3826 கொங்குநாடு, 2607 KS ரங்கசாமி. இதெல்லாம் நீங்கள் வந்து வெப்சைட் எடுத்து பாருங்கள். 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் சேலம், 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, 3464 கவர்மெண்ட் காலேஜ் கந்தரவக்கோட்டை, 2725 ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட், 1146 JPR இன்ஸ்டியூட்டு, கலைஞர்லாம் கிடைக்காது. 2708 இந்துஸ்தான், 2735 கற்பம் இன்ஸ்டியூட்டும் கிடைக்காது. 2715 அந்த ட்ரை பண்ணலாம். 2726 SNS கொஞ்சம் டிமாண்ட் ஆகிட்டு இருக்குது. மெக்கானிக்கல் வேணால் ட்ரை பண்ணலாம். SC SC ST வேணாம். 2357 VSB கோயம்புத்தூர் ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு MBC SC SC STக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். 1122 வேல்டெக் ஹைடெக் மேபி ட்ரை பண்ணலாம். அடுத்து SC இன்ஜினியரிங் காலேஜ், 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 3701 K ராமகிருஷ்ணன் சொன்னேன். அடுத்தது 4678 ராம்கோ, 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு, 2721 நேரு இன்ஸ்டியூட்டு, 5009 கவர்மெண்ட் காலேஜ் போடி அண்ட் 4917 சேது. இது வரைக்கும் உள்ள காலேஜ் எல்லாம் 130லேருந்து 150 வரைக்கும் SC SC STக்கு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு சீட், நல்ல சீட்டே கிடைக்கும். ஆனால் MBC BC OC BCMனா மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, மெக்கட்ரானிக்ஸ், E&I, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இல்லை வந்து ஏதாவது ஒரு செகண்டரி பிரான்ச்சஸ் CSE ECயை தவிர, CSE கோர்சஸ் ECயை தவிர எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் சான்ஸே இல்லை, சீட்டு கம்மி. இதில் 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக், 1452 பெரி இன்ஸ்டியூட், 1110 பிரத்யூஷா, 1307 ஜெருசலம், 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர். இது எல்லாமே இப்போவும் சொல்கிறேன், ஃப்ரான்சிஸ் சேவியர் மிகப்பெரிய கல்லூரி அந்த டிஸ்ட்ரிக்டில். ஜெருசலம் ட்ரை பண்ணலாம். பிரத்யூஷா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரி கண்டிப்பாக கிடைக்கும். சென்ட் சேவியர் கன்னியாகுமரியில் பெரிய காலேஜ், கண்டிப்பாக அதில் வந்து 130 to 150க்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கும்.
தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர்லேயும் அப்படி தான் 130க்கு 110K கிடைக்கும். பட் என்னன்னா மெக்கானிக்கல் ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் 1408 IFET 262 ER பெருமாள் மணிமேகலை 2620 விவேகானந்தா 2741 PA பொள்ளாச்சி நல்ல காலேஜுங்க. இதுக்கு எந்த கட் ஆஃப் இருந்தாலும் கிடைக்கும், நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. அண்ட் 3795 SRM TRP கொஞ்சம் இப்போ வந்து இதில் வந்துருச்சு, ட்ரெண்டில் வந்துருச்சு. 3011 UC பாரதி இன்ஸ்டியூட், இது வந்து 150க்கு கீழே மெக்கானிக்கல் வேணால் ட்ரை பண்ணலாம், மேபி இல்லைனா அது கிடைக்காது. 1026 UC காஞ்சிபுரம் கிடைக்கும். 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட், அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். 1013 யூனிவர்சிட்டி விழுப்புரம் ட்ரை பண்ணலாம். அண்ட் அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம். அண்ட் இனி வர காலேஜ் எல்லாம் கண்டிப்பாக 130 கீழே கிடைக்கும். அதாவது 130 150 கன்ஃபார்மாக சிஎஸ்சி அந்த மாதிரி கிடைக்கும். 130லேருந்து 77.5 வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லூரி கிடைக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ், ரோஹிணி 4670 2621 ER பெருமாள் மணிமேகலை அங்கேயே சொல்லிட்டேன். பிரத்யூஷா அங்கேயே சொல்லிட்டேன். 2707 ஈரோடு செங்குந்தார், 5832 NPR, 2610 முத்தையம்மாள், 4955 PSR, 3805 இது சொல்லிட்டேன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். அடுத்த 2609 மகேந்திரா, 2634 எக்ஸல், 2752 நந்தா, அடுத்த 2624 ஞானமணி, 3829 MAM, 3806 EGS பிள்ளை, அடுத்து 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி, பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ட் 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட், 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட், 2617 செங்குந்தார் நாமக்கல், 2652 ஆலமின், 2748 அன்னபூர்ணா. ஜேசிடி வாய்ப்பு இல்லை. ஜேசிடி வந்து பார்த்தீங்கன்னா 150 to 130 வந்து நீங்கள் மெக்கானிக்கல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 2656 பில்டர்ஸ், 3829 MAM, 3811 MIET, 3905 கிங்ஸ், 2611 பாவை, 2745 கதிர்லாம் 130 கிலோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1301 முகமது சத்தாக், 3841 முகமது சத்தாக். முகமது சத்தாக்கில் 2 இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 1301 தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கோடு. இது ஒரே காலேஜ் தான், முகமது சத்தாக் 2 தடவை டைப் பண்ணிட்டேன், சாரி. 2620 விவேகானந்தா, 2673 ஸ்ரீ சக்தி காரமடை சக்தி, இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். PSR 4965. அடுத்து வர்ற காலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து 130 110 கீழே இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் நாகர்கோயில், 3830 அஞ்சனம்மாள், 1233 ஆதி காலேஜ், அண்ட் 3801 ABC, 1015 யூனிவர்சிட்டி ஆரணி, 3016 யூனிவர்சிட்டி அரியலூர், 5022 யூனிவர்சிட்டி திண்டுக்கல், 1014 யூனிவர்சிட்டி திண்டிவனம், இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ். 1310 மிஸ்ரிமல் நவ்ஜி ஜெயின் காலேஜ். அடுத்து 5530 SSM இன்ஸ்டியூட்டு, 1225 லோயலா இன்ஸ்டியூட்டு, 1509 மீனாட்சி காலேஜ், 1316 அக்னி காலேஜ், 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத், 4981 டாக்டர் புஞ்சோஷலி காலேஜ், 5864 நாடார் சரஸ்வதி தேனி. அடுத்து 2651 திருப்பூரில் ஜெய் ஸ்ரீராம். அடுத்தது 1303 ஆனந்த் இன்ஸ்டியூட், 2731 RVS, 4946 DMI. அடுத்து 2755 நேரு, 2732 இன்ஃபோ. அடுத்த 1409 கற்பக விநாயகா, 3841 கேர் காலேஜ். அடுத்த 2763 அக்ஷயா. அடுத்த 2762 ஜான்சன், 2716 பார்க், 303 அஞ்சலி அம்மாள். அடுத்த 1136 அன்னை மீரா, 1318 TJ இன்ஸ்டியூட்டு, 1238 GRT இன்ஸ்டியூட்டு. அடுத்த 1520 கிங்ஸ்டனு, 1504 அருணை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1501 ஆதி பராசக்தி, தானிஷ் சென்னை. அதெல்லாம் தானிஷ் சென்னையில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. 130 to 150 மேபி மெக்கானிக்கல் அந்த மாதிரி கோர்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக ஆதித்யா இன்ஸ்டியூட். ஸோ இதெல்லாம் ரேங்கிங் வைஸ் நான் போடலை, நான் இப்போவும் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ காலேஜ் இருக்குது. இன்னும் நான் இப்போ சொன்னது வெறும் அந்த 200 காலேஜ் லிஸ்ட்லேருந்து இன்னும் உங்களுக்கு 200 காலேஜஸ் இருக்குது. சார் இதில் எது சார் நல்ல காலேஜ்னா அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஓரளவுக்கு நல்ல காலேஜெல்லாம் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? நீ தைரியமாக சாய்ஸ் பில்லிங்கில் இதில் வைக்கலாம். மேற்கொண்டு உனக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது காலேஜ், அட்டானமஸ் காலேஜ், நல்ல கல்லூரி, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நடக்குது, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரினா கண்டிப்பாக லோ கட் ஆஃபாக இருந்தால் நீ சேரலாம். உனக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தம்பி. ஸோ அதனால் தயவு செய்து இந்த தேர்டு பார்ட்டி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் தேவையில்லாத போய் மாற்றுறது, இதெல்லாம் வேண்டாம். நீயே உட்காந்து வீட்டில் சுயமாக வந்து நோட் பண்ணி ஒழுக்கமாக உட்காந்து போட்டிங்கன்னா கிடச்சிரும். ஸோ நான் வந்து லிஸ்ட்டு 150 கீழே லிஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டே இருந்தேன். என்னால் அக்யூரேட்டாக கொடுக்க முடியல.
அக்யூரேட்டாக நான் வந்து அனலைஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ 150லேருந்து 77.5 முடி தோராயமாக நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் உன்னை டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு 2024 எடுத்து இந்த காலேஜ் இப்போ சொன்ன காலேஜோட கட் ஆஃப் எடுத்து எந்த கோர்ஸு கிடைக்கும் அப்படின்னு உன்னோட கம்யூனிட்டிக்குன்னு பாரு. உனக்கு என்ன வேலை, இதுதான் வேலை, இது தயவு செய்து பாரு. நான் வந்து பார்த்து கொடுத்து எல்லாமே சொன்னேன்னா அது எல்லாமே உன்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ தயவு செய்து வந்து பார்த்து நீ பார்த்தா தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோ காலேஜ் சொல்லியிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இந்த பிடிஎஃப்பில். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ண முடியல. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மீன்ஸ் நீங்கள் ரேங்கிங் வைஸ் நினச்சி இதே மாதிரி வச்சுருப்பாங்க. ரேங்கிங் வைஸ் நான் இங்கே போடலை, புரிஞ்சுதுங்களா? இது வந்து தோராயமாக எல்லா காலேஜுமே நான் வந்து 150 கீழே என்னெல்லாம் கிடைக்கும் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் காலேஜ் கிடைக்கல, எந்த கோர்ஸுமே எனக்கு கிடைக்கல, நான் அவ்வளோ வேஸ்ட்டு, எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் லட்ச லட்சமாக கட்டுறது, அப்புறம் ஒன்றத்துக்கும் ஆகாத காலேஜில் போய் ஏதாவது ஒரு ஃபீஸை கட்டி சேர்ந்துடுறது, அதுக்கப்புறம் யாரோ சொன்னாங்கன்னு அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து போய் சேர்றது, அதுக்கப்புறம் தேவையில்லாத தேர்ட் பார்ட்டிஸ் ஏஜென்ட் வச்சு போய் இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து வேண்டாம். அவ்வளோதான் சொல்லுவேன். நீயே உட்காந்து சுயமாக வீட்டில் உட்காந்து பண்ணிங்கன்னா உனக்கு அருமையான சீட் கிடைக்கும். மெயினாக எஸ்சி எஸ்டிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் 77.5லேருந்து 150 இருந்தாலும் சரி, 150க்கு மேலே என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் வெயிட் ஃபார் கவுன்சிலிங், நல்ல சீட்டு கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்முக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓசி மாணவர்கள் வேணால் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போங்க. ஓசி, ஏன்னா ஓசி கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஓசி மாணவர்களுக்குமே சீட்டு இருக்குது, சீட்டு கிடைக்கும். பட் உங்களுக்கு நினச்ச கோர்ஸு நினச்ச கல்லூரி ஓரளவுக்கு டைட்டாக இருக்குன்னு வைங்களேன். ஓரளவுக்குள்ள பயங்கரமாக டைட்டாக இருக்கும். ஓசி இல்லை, எல்லாருமே அதில் போட்டி போடுவாங்க. ஸோ அதில் ஓசி மாணவர்கள் மட்டும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நல்ல ஒரு கல்லூரி பணம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்களுமே கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்குமே ஒரு நல்ல அட்டகாசமான காலேஜ் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 50% சான்ஸ் இருக்குது. பட் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். பட் நல்ல காலேஜ் 50%. பட் அதர் தென் தட் பிசி எம்பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே தேவை கிடையாது. எஸ்சி எஸ்எஸ்டி சுத்தமாக பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ சொன்னதுனால மன நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. கிராமத்து ஆளுகளுக்குலாம் தெரியாது, நம்ம சேனல் பட்டி தொட்டிலெல்லாம் தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆதரிச்சாதான் போய் சஜஸ்ட் ஆகும். அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.